எனக்கு எதுவும் வேண்டாம் பாட்டி. நீங்க வேணா இவ கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க பாட்டி. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. இவ கூட சமமா உட்கார்ந்துதான் சாப்பிடணும்னா எனக்கு அப்படி ஒரு சாப்பாடே வேணாம். எல்லாத்தையும் இவளுக்கே வைங்க, இவளே சாப்பிட்டோம். பாவம், பசியோட வந்தா போல. இப்போ சாப்பாடு வேணான்னு போறா. ஜோதி, நீயாச்சும் போய் கூட்டிட்டு வாயேன். கூப்பிட்டா மட்டும் வந்துருவாளா? என் பொண்ணுக்கு ரோஷம் அதிகம். அதான் பட்னியா கடந்தாலும் கடப்ப, இவ பக்கத்துல உட்கார மாட்டேன்னு எந்திரிச்சு போறா. அத பத்தி நம்ம எதுக்குமா கவலைப்படணும்? நீங்க சாப்பிடுங்க. இப்ப என்ன, சாப்பாடு எடுத்து வைக்கணும், வைக்கிறேன். இவளுக்கும் சேர்த்தே வைக்கிறேன். நல்லா சாப்பிட சொல்லுங்க. என் பொண்ணு பட்னியாவே கிடக்கட்டும். பாட்டி, டிடி தான் பிடிக்கலன்னு சொல்றாள்ல, அதுக்கப்புறமும் அப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்றது சரியில்லைல்ல. என்ன பேசுறீங்க நீங்களா? அவ நியாயமே இல்லாத விஷயத்துக்கு கோவப்பட்டுட்டு போறா. அதுதான் சரிங்கிற மாதிரி எல்லாருமே பேசுறீங்க. அவ ஒரு தப்பு செய்யறான்னா அதை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு அந்த தப்புக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. முதல்ல எல்லாரும் சாப்பிடுங்க. டிடி கிட்ட நான் அப்புறமா பேசிக்கிறேன். வேண்டாம் பாட்டி, டிடிய பட்னியா இருக்க வச்சுட்டு என்னால சாப்பிட முடியாது. அவளும் வரட்டும், நம்ம சேர்ந்தே சாப்பிடுவோம் பாட்டி. அதான் அவளை சாப்பிட விடாம அனுப்பிட்டியே, அப்புறம் எப்படி அவ வருவா? இப்ப என்ன, டிடி சாப்பிட வரணும், அவ்வளவுதானே?